ஸோ ஹாய் ஆல் கைஸ், வெல்கம் பேக் டு மோட்டர் கேமர்ஸ் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 5 ஹிடன் பிளேசஸ் இன் பெருமுனா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மில்லில் தான் இருக்குது. ஸோ இந்த மில்லில் இருக்கிற ஹிடன் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, உங்களுக்கே தெரியும் பிஆர் ரேங்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மில்லில் எத்தனை பேர் இறங்குவாங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் அடிச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உள்ளே போய் உட்காந்துட்டிங்கன்னா வர்றவங்கள ஃபுல்லாக அசால்ட்டாக அடிக்கலாம். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரே ஒரு க்ளூ வால், இந்த அரிசி மூட்டை, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக வந்துடுங்க. வந்துட்டு ஒரு க்ளூ வால் எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் போடுற மாதிரியே போடுங்க. மிஸ் ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ க்ளூ வாலை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே ஏறிடுங்க. நீங்கள் மேலே ஏறிட்டு இந்த மூட்டை மேலே ஏறுங்க. ஐயோ ஏற முடியல. கரெக்டாக இந்த மூட்டை மேலே வந்தீங்கன்னா ஏறிடுங்க. ஏறிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ஃபிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து நெட்டை ஆஃப் பண்ணுங்கள். இருங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு போடுங்க. நீங்கள் ஃபிஸ்ட் நல்லா போடுங்க. நல்லா ஃபிஸ்ட்டு குத்திக்கிட்டே இருக்கணும். கீழெல்லாம் போயிடாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபிஸ்ட் போட்டுட்டு இறங்கி ஓடுங்க. உங்கள் பாட்டுக்கு தூரமாக ஓடுங்க. எங்கே போகணும்னா கரெக்டாக பீக்குக்கு பார்த்தா ஒரு சின்ன இடம் மாதிரி உண்டு, ஒரு டவர், அவ்வளோ தூரம் ஓடணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரிக்கு வேலை செய்யும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உட்காந்து மறுபடியும் ஃபிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. நெட்டை ஆன் பண்ணிட்டு போடணும். நெட்டை ஆன் பண்ணிட்டு ஃபிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா குத்துனா தான் ட்ரிக் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். நல்லா குத்துனுங்க. நல்லா குத்தினா அவ்வளோதான். அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா. நம்ம தான் அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சைலன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறோம்னா, எனிமி கணக்கு நீங்கள் தெரியவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சுடுற போட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போகும். ஸோ நீங்கள் சைலன்ஸில் போட்டு அடிச்சிங்கன்னா எனிமிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன்லேயே தற்கொலை பண்ணிப்பான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிரேட்டான இடம். நீங்கள் வந்து பக்கா வந்தீங்கன்னா கேமஃபோஜ் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே ஜம்ப் பண்ணாலே வரோன்னா ஊக்காங்க போட்டு வெளியே வரேன், அவ்வளோதான். நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா எனிமையை ஃபுல்லாக எடுத்து முடிச்சு அவங்ககிட்ட லூட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து பீக்கில் தான் இருக்குது. வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ட்டல் வேணும். ஏன்னா 1400 காயினா, 200 இருக்குது. சரி என்ன போய் நான் ஃபஸ்ட்டு வந்து காயின் எடுத்து வந்துடுறேன். ஸோ காயின் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு போர்ட்டல் வாங்கிக்கலாம். போர்ட்டல் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும், இந்த கீழே பார்த்திங்கன்னா ஜில்மேட் பார்த்திங்கன்னா ஒரு டவர் கம்பி உண்டு. அந்த டவர் கம்பி கிட்டே போயிட்டு போர்ட்டல் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்த பாருங்கள். நீங்கள் அந்த முக்கால்வாசி பார்த்து ட்ரம்மை பார்த்துப்பீங்க. இதில் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக போர்ட்டல் பார்த்திங்கன்னா மேலே போடணும். அப்படி காட்டுறேன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போய் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் மேலே போய் உட்காண்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சப்ப ட்ரிக்கு இது. நீங்கள் அழகாக உட்காந்து சுடலாம். நீங்கள்லாம் வந்து சிஎஸ்க்கு பாருங்க, சோலோ மேட்ச்லாம் வந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் அசால்ட்டாக அடிக்கலாம். இதே இது பார்த்திங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் வந்தீங்கன்னு வைங்களேன், 3 பேர் கீழே விட்டுட்டு நீங்கள் ஜம்முன்னு மேலே உட்காந்து அடிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக்கு வந்து நம்ம வந்து இங்கேயும் போகலாம். இருங்க, ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்த பாட்டு நான் சுடட்டா. சாவுடா சாவு, அவ்வளோதான். அரை போடு வாங்கு. அங்கே யாரும் சொல்லிட்டு இருக்கு, சாவு, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து போய்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் எங்கே இருக்குன்னா கிளாக் டவர். யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்களே. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளாக் டவர் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா மணிக்குண்டு மேலே இறங்க போகிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு பாக்ஸ்குள்ளே போகிறோம். மீட்ரு பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாக்ஸ் அந்த பச்சை கலர் வீட்டு பக்கத்தில் ஒன்று இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நெட் பக் ட்ரிக்கு தான். நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே தெரியும் கிளாக் டவர் இல்லாத எனிமையே இல்லைன்னு. அழகாக அடித்து கில் எடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கன் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப்பு கன்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துட்டேன். நானும் பார்த்திங்கன்னா மேலே ஏறுவேன். ஆனால் கடைசியில் ஏறுவேன்னா கடைசியில் போய் ஒரு ஏகே எடுத்துகிட்டு வருவேன். ஸோ க்ளூவால் போட்டு இது மேலே பார்த்திங்கன்னா ஏறணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் இல்லாமல் நீங்கள் ஏறிவீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்னைய மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஸ்கோப் வேணும். ஏன்னா என்னால் ஏற முடியல. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பேன், என்னால் ஏற முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நான் கடைசியில் கடுப்பாக நான் பார்த்திங்கன்னா ஸ்கோப் கன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் ஏகே இருக்கா, அந்த இருக்குல்ல ஏகே, இந்த ஏகே எடுத்துகிட்டு நான் பார்த்திங்கன்னா போய் ஏற ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் ஏறி உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஃபுல்லாக கில் எடுத்துகிட்டே இருக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடுங்க. வந்துட்டு அந்த ஒரு சின்ன பில்லர் மாதிரி இருக்குல்ல, அங்கேருந்து போயிட்டீங்கன்னா ஒரே ஒரு தாவு தான். தாவு ரைட், அவ்வளோதான். நீங்கள் போயிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த மீட்ரு பாக்ஸ் இருக்கா, இந்த மீட்ரு பாக்ஸ் மேலே வந்தீங்கன்னா போய் ஏறி போய் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு மில்லில் பண்ண அதே ட்ரிக்கு தான்.
உட்காருங்க, ஃபிஸ்ட்டு போடுங்க, நெட்டை ஆஃப் பண்ணுங்கள். நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நெட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபிஸ்ட்டு போடுங்க. ஃபிஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இறங்கி ஓட ஆரம்பிச்சிடணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நேராக ஓடக்கூடாது, ஃபேக்ட்ரியை பார்த்து ஓடணும். ஃபேக்ட்ரியை தாண்டி ஒரு க்ரேன் இருக்கும்ல, அந்த க்ரேன்கிட்ட போகணும். அவ்வளோ தூரம் ஓடணும். அவ்வளோ தூரம் ஓடினா தான் அந்த பக்கு வேலை செய்யலாம், வேலை செய்யாது. ஸோ வந்தாச்சு. இந்த இருக்குல்ல, கரெக்டாக இந்த இடத்துல வந்து நெட்டை ஆன் பண்ணிடுங்க. நெட்டை ஆன் பண்ணிட்டு உட்காந்து ஃபிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் ஃபிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. ஃபிஸ்ட்டு போட்டிங்கன்னா அப்படி டக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா கிளாக் டவர் போய் அதுக்குள்ளே விழுந்துருவீங்க. அவ்வளோதான். இதே இது நீங்கள் சைலன்சர் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம இடம்தான், அடுத்த மணிகுண்டின் அரசன் நம்ம தான். அவ்வளோதான். ஸோ வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மேலே நின்று நீங்கள் மொட்டு போடலாம், சுடலாம். ஆனால் எனிமி சுட்டால் உங்கள் மேலே புல்லட்டு படாது. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு பார்க்கலாம், எமோட் போட்டு பார்க்கலாம், அழகா இனிமேல் கடுப்பேற்றலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஐடிக்கு ஏதாவது பிரச்சனை நினச்சிங்கன்னா மறந்துடுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை கூட வராது. இது வந்து ஒரு சிம்பிள் பக்கு தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் வந்துக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டு கிட்ட தான் இருக்குது. ஷிப்யார்டு கிட்ட எல்ஷிப் கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு ஒரு கன்று மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கன்னை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா லான்ச் பேட் கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். இந்த லான்ச் பேட் கிட்ட வந்துட்டு இந்த லான்ச் பேட் வந்து என்னென்னா நான் வச்சுருக்க மாதிரியே கரெக்டாக மார்க் வைங்க. கீழேருந்து மேலே இருக்கணும், ஓகேவா? கீழேருந்து மேலே இழுத்து கரெக்டாக நான் வைக்கிற மாதிரியே வைங்க. லைட்டாக லெஃப்ட்டில் இருக்கணும், ரைட்டில் இருக்கக்கூடாது, லெஃப்ட்டில் இருக்கணும். அப்படி கரெக்டாக வந்தீங்கன்னா ஜம்முனி கீழே வந்து நின்றுவீங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கிற இலையெல்லாம் உங்களை மறைச்சிரும். இதே இது நீங்கள் மேலே வந்துட்டு எனிமே இருக்கும்போது ஊக்காங் போட்டிங்கன்னு வைங்களேன், சுத்தமாக தெரிய மாட்டீங்க. நீங்கள் அழகாக அங்கே நின்று சைலன்சர் போட்டு சைலன்சர் இருக்கிற கன்னை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா எனிமிலாம் வந்தீங்கன்னா டிப்ரெஷன்லேயே செத்துருவான். நான் முன்ன சொன்னதான் இதுவும் சைலன்சர் தான் மெயின். நீங்கள் ஒரு இடத்துல ஒளிய போகிறீங்கன்னா நீங்கள் பெட்ரு வந்து அப்படின்னா ஒரு மொட்டையன் கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் நீங்கள் வைங்க, கரெக்டாக இருக்கும். அதை வச்சிங்கன்னா உங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு நீங்கள் உட்காந்துட்டு அடிக்கலாம். ஸோ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக்கு நம்ம போகலாமா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிக் எங்கே இருக்குன்னு வந்தீங்கன்னா ஷிப்யார்டில் தான் இருக்குது. ஷிப்யார்ட்லனா ஒரு க்ரெயின் விட்டு தெரியுமா, பெருசாக இருக்கும் சோப்பு கலரில். அந்த க்ரெயினுக்கு வந்தீங்கன்னா நம்ம போகணும். இதை உடச்சிட்டு நம்ம வேகமாக போவோம். ஏன்னா ஜோன் வேறு போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நான் செத்தரக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டேன். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இருங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லான்ச் பேடை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா கம்பியில் இறங்கிடக்கூடாது, டப்பாவில் இறங்கணும். டப்பாவில் இறங்கினா தான் சூப்பராக இருக்கும். ஸோ டப்பாவில் இறங்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கோப் கன் இருந்துச்சுன்னா வேறு லெவல். ஜம்முன்னு எல்லா எனிமையும் போட்டு பழந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடிக்கலாம், ஜம்முன்னு அடிக்கலாம். உங்கள் பாட்டுக்கு சர்வே பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் எத்தனை வாட்டி லாஸ்ட் ஜோன் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் அதே இந்த இடத்துல வந்துன்னா சில நீங்கள் ட்ராப்ஸ் கூட வைக்கலாம். லேண்ட்மைனை வச்சுட்டு எனிமையை வம்பு இழுத்துட்டு அவன் லூட் பாக்ஸ் தேடுறதுக்கு அது வழியாக வருவான், அப்போ செத்துருவான். நீங்கள் ட்ராப்ஸ் கூட வைக்கலாம். ஸோ நம்மளோட போனஸாக வந்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் ஒன்று காட்டுறேன். ஸோ நான் லாஸ்ட் இடம் போனஸாக உங்களுக்கு காட்டுறேன். அப்சர்வேட்டிக்கிட்ட இருக்கிற இந்த இடம் நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும். அதில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இறங்கிடுவீங்க. உங்களுக்கு வந்து அது போனஸாக தான் காட்டுறேன். நான் வந்து 5 பேஸாக போகணுன்னு நினச்சேன், நான் 4 பேஸ் உங்களுக்கு போட்டேன். இந்த இடத்துல நீங்கள் இறங்குனீங்கன்னா விம்னாம் வில்லேஜ்லேருந்து வரவங்களையும் அடிக்கலாம், கரெக்டாக இந்த அப்சர்வேட்டிலேருந்து வரவங்களையும் அடிக்கலாம். சமலை. ஸோ இந்த வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மறக்காமல் அந்த சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்துன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீச் கிடச்சிருக்கு. அது வந்து அவங்களோட சப்போர்ட்டால் தான். ஸோ வந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, see you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.